தீபாவளிக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்னா அது வெள்ளியாவோ தங்கமாவோ வாங்கி வைங்க. ஏன் அட்சய திருதியில் தான் வாங்கணும்னு கிடையாது. தீபாவளியும் ஒரு மகாலட்சுமி நாளுன்றது உங்களுக்கு தெரியும். தீபாவளிக்கு முன்பாக வரக்கூடிய பூஜை. தங்கத்துலலாம் விலை ஏறுறச்ச 1000 ரூபாய் ஏறும். அதே குறையிறச்ச 100 ரூபாய் குறையும். 100, 200 குறையும். அவ்வளோதான். 1 கிராம் வெள்ளி வாங்குங்க, 100 கிராம் வெள்ளி வாங்குங்க, 10 கிராம் வாங்குங்க. வசதி இருந்தால் 1 கிலோ வாங்குங்க. நிறைய வசதி இருந்தால் நிறைய வாங்கி வைங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கோயில் சொல்கிறாங்க. எனக்கு தங்கம் சேர்க்கணும், ஏதாவது கோயில் இருக்கா? ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா சோத்திரம். எப்போ பார்த்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை. என் ஜாதகமே எந்த ஜோசியர்கிட்ட போனாலும் அப்படின்றாங்க, ஜோசியரை நம்பாத. உனக்கு ஜாதகத்தில் ஜோசியர் தப்புன்னா கூட நீ அபிராமி வந்து அதில் 75வது பாட்டு படி. விடிகாலம் பிரம்ம முகூர்த்தத்தில் 3லேருந்து 4 மணிக்குள்ளாக சின்னதாக உடுத்தி நல்ல அகல் பெருசாக வச்சு தீபம் வைத்துட்டு ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ குரு அதிச்சாரம் திருக்கணிதத்தின்படி 18/10/2025 5/12/2025 வரைக்கும் இந்த பீரியடு வரைக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வெள்ளியில் தங்கத்தில் போடுறது தான். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம் சார். சார் இப்போ என்ன ஏறுதோ இல்லையோ இந்த தங்க விலை மட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது சார். யாராலையும் இனிமேல் தங்கம் வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. ஏன் சார் இந்த காலகட்டம் தங்கத்துக்கு மட்டும் மதிப்பு இருக்குது, ஆனால் ஒவ்வொரு நாளும் இவ்வளோ தங்கம் விலை ஏறுறதுக்கான காரணம் என்ன சார்? 2 வருஷமாக கத்தின்னு கிடக்குறேன், தங்கம் வாங்கி முதலீடு பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 2.5 இயர்ஸாக சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த எல்லா சேனல்லையும் சொல்கிறது நான் தான். கூட வெள்ளியும் வாங்கி போடுங்கன்னு. வெள்ளி வந்து இன்றைக்கி வந்து தங்கத்தோட விலை அதிகமாக போகிறது வெள்ளி தான். சாதாரண மக்கள் எல்லாமே வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ குரு அதிச்சாரம் திருக்கணிதத்தின்படி 18/10/2025 5/12/2025 வரைக்கும் அந்த அதிச்சாரம் வந்து கடகத்தில் தான் இருக்கும். 5/12 அதிச்சாரம் மாறி வக்ரகதியாகி திருப்பி வந்து மிதனத்துக்கு வருவது. இந்த பீரியடு வரைக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வெள்ளியில் தங்கத்தில் போடுறது தான். எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, தங்கத்துலலாம் விலை ஏறுறச்ச 1000 ரூபாய் ஏறும். 1000 ரூபாய்? ஆமாம், சவரனுக்கு. அதே குறையிறச்ச 100 ரூபாய் குறையும். 100, 200 குறையும். அவ்வளோதான் குறையும். ஸோ இவங்க ஏற்றுனது தான் இது வேர்ல்டு மார்க்கெட். உன் தேவைன்னா வாங்கணுன்றது தான் அது. வாங்கிட்டு தங்கத்தை வந்து யாருமே வந்து விற்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து எனி டைம் மணி ஆக்கிறது வந்து உலகத்தில் இதுதான். அதனால் இதுக்கு வந்து வெள்ளிக்கும் இப்போ அதுதான். ஸோ இந்த குருவுடைய அதிச்சாரம் வந்து கடகத்தில் குரு இருந்தால், கடகத்தில் குரு இருப்பது உச்சத்தில் குரு இருக்குது. ஸோ இது வந்து பெரிய அளவுக்கு டிசம்பர் வரைக்கும் நீ நான் ஸ்டாப்பாக ஏறின்னு தான் இருக்கும். டிசம்பருக்கு மேலே உங்களுக்கு தேவையில்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏதாவது மாற்றி திருப்பி விற்று லேண்டு கிண்டு போடுறது, இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறது பண்ணிக்க. இப்போதைக்கு வந்து இவ்வளோ விலையில் வாங்கலாமான்னா வாங்கலாம், துட்டு இருந்தால் வாங்கலாம். அது கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட் கூட அதிலெல்லாம் போட்டு தேய்ச்சி வாங்கிறத நான் விரும்ப மாட்டேன். உங்கள் ஏடிஎம் கார்டுலேருந்து வாங்கிக்கிங்க. கடன் வாங்கி இந்த பொருளும் பண்ணக்கூடாது. தீபாவளிக்கு முன்னாடி மார்வாடிகள்லாம் தன் அசரான்னு கொண்டாடுவாங்க. வெள்ளி நிறைய வாங்குவாங்க. மார்வாடிங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க லக்ஷ்மி பூஜைன்றது. நீங்களும் வெள்ளி வாங்க வேண்டியதுதான். ஏன் மார்வாடிக்கு மட்டும்தான் அந்த பூஜை இல்லையா? நமக்கு அவங்க செய்கிற பூஜை நீங்களும் பண்ணலாமே. பண்ணி பாருங்கள். 1 கிராம் வெள்ளி வாங்குங்க, 100 கிராம் வெள்ளி வாங்குங்க, 10 கிராம் வாங்குங்க. வசதி இருந்தால் 1 கிலோ வாங்குங்க. நிறைய வசதி இருந்தால் நிறைய வாங்கி வைங்க. அது என்ன இருக்குது? ஒரு 10 கிலோ வாங்கி வைங்களேன், என்ன இருக்குது? துட்டு இருந்தால் வாங்குங்க, சேஃபாக வச்சுட்டு போகலாம். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் டெவலப் ஆகும். இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க,
நிறைய எல்லாரும் சொல்லுவாங்க, நான் கிரகத்தை நம்புறது. அந்த கிரகம் வந்து 2031 வரைக்கும் இந்த கோல்டு, இப்போ டைமண்ட் வந்து ஒரிஜினல் டைமண்டுக்கு பதில் மக்களுக்காக லேபில் தயாரிக்கிற டைமண்ட்லாம் வந்துடுச்சு, பார்த்துருப்பீங்க. ஒரிஜினல் ஒரு கேரட் வந்து 70,000 ரூபாய் 80,000 ரூபாய் இருக்குன்னா, இந்த லேபில் தயாரிக்கிற டைமண்ட் வந்து 7,000 ரூபாய். ஸோ அதை போட்டுக்கின்னு திருப்தி ஆகுங்கன்னு அப்போ அவங்க கொண்டு வந்த மாதிரி தங்கத்துக்கு வந்து அதிகபட்சம் 24 கேரட் வந்து ஒரிஜினல், 22 கேரட் வந்து நம்மெல்லாம் போடுறது. அதிலே இப்போ 18 கேரட் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறது. இப்போ அந்த 18 கேரட்டோட இப்போ 9 கேரட் வந்துடுச்சு. 9 கேரட் தங்கமும் இப்போ வந்தாச்சு. ஆமாம். ஏன்னா அது கேரட்டு குறைய விலை குறையும். அந்த 9 கேரட்டுக்கு உண்டான துட்டு உங்களுக்கு அதில் உண்டு. ஸோ அதுபோல் இனி நிறைய மாற்றங்கள்லாம் தங்கத்தில். எப்பவுமே தங்கத்தினுடைய கிரேஸ் வந்து இந்திய மக்களுக்கு, குறிப்பாக சவுத் இந்தியா மக்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு குறையாது. மற்ற ஊர் மக்கள்லாம் தங்கத்தில் வந்து பாராக காயினாக வாங்கி வச்சுப்பாங்க. நம்ம மட்டும்தான் என்றைக்கு இருந்தாலும் அது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஆளுங்க நீங்கள் நினைக்கலாம் தங்கத்தை போட்டு காட்டுறதுக்காக வாங்குறது. நம்மளுடைய பண்டைய காலத்து கலாச்சாரத்திலேருந்து வணிகத்திலேருந்து தங்கத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். எதுக்குன்னா ஈஸியாக டக்குன்னு ஏதாவது பணம் தேவை, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தேவை, ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவை, ஒரு திருமணத்திற்கு தேவை, யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு தேவை, ஏதாவது ஒருத்தருக்கு இது இருக்குன்னா பிரச்சனை இருக்குன்னா தேவைன்னா தங்கத்தை அடமானம் வைப்பது. அதனால தான் கூட்டுறவு நகைக்கடைகள்லாம் இந்தியாவிலே வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமான நகைக்கடைகள் தங்கத்திற்கு உண்டு. அதே போல் வந்து மார்வாடி கடைகள்லாம் அதுக்கப்புறம் அதை பார்த்து தான் வட இந்தியாவிலேருந்து இங்கே வந்தாங்க. ஸோ இவங்கக்கிட்ட ஈஸியாக சேஃப்டியாக பணம் கொடுக்கலாம், சேஃப்டியாக நம்மளும் நல்லா இருக்கலாம், அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி நமக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கும் வந்து ஸ்லம் ஏரியாலெல்லாம் பார்த்திங்கன்னா 1 கிராம் நகையை போட்டு உரசி இன்றைக்கி 1 கிராம் 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் கொடுத்து அந்த மக்கள்கிட்டேருந்து வாங்கி அடமானம் பிடித்து அந்த வட்டியெல்லாம் அவர்கள் கட்டி மீட்கவில்லை என்றாலும் ஏற்கனவே இவங்கக்கிட்ட அந்த மீதி இருக்கிற நகை வந்து ரொம்ப சேஃப்டி. ஸோ அது போல் பிழைக்கிறவங்களாம் நிறைய வந்து அப்படி வந்து குடியேறியவர்கள் தான் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பார்த்துருப்பீங்க. அதனால் தங்கத்துக்கும் நமக்கும் முதலீடு வந்து எப்போவுமே இன்னும் அதிகரிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து நீங்கள் என்ன வேணுமோ இப்போ எல்லாரும் சொல்லலாம், 5/12/2025 வரைக்கும் பெரிய முதலீடாக தங்கம் வெள்ளி வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். பயம்லாம் உறுத்துவாங்க. நீங்கள் அசராமல் தங்கத்தில் முதலீடு பண்ணிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு தூங்கணும். அது அப்புறமா உங்களுக்கு தேவைன்னா நல்ல ரேட்டு வரும், வந்து இன்னும் எப்போவும் வரும். வெள்ளி இன்னும் அதிகமாக வரும், வெள்ளி வந்து இன்னும் ஸ்பீடாக வரும். ஸோ அதில் முதலீடு பண்ணுறது இந்த காலகட்டத்தில் தீபாவளிக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்னா அது வெள்ளியாவோ தங்கமாவோ வாங்கி வைங்க. ஏன் அட்சய திருதியில் தான் வாங்கணும்னு கிடையாது. தீபாவளியும் ஒரு மகாலட்சுமி நாளுன்றது உங்களுக்கு தெரியும். தீபாவளிக்கு முன்பாக வரக்கூடிய பூஜை. அதில் நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லாக கொண்டாடுறான், சவுத் இந்தியனும் சேர்த்து கொண்டாடுங்க. நீங்களும் மார்வாடிக்கு போட்டியாக இந்த பூஜை பண்ணி அவங்களுக்கு அது குபேர பூஜை மாதிரி நமது அந்த மகாலட்சுமி பூஜை. அதுக்கு வெள்ளி பொருள் இருக்கணும். தங்கத்துக்கு அவங்க அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, வெள்ளி தான் கொடுப்பாங்க. ஸோ அது போல் வெள்ளி வாங்கி பூஜை பண்ணுங்கள். நீங்களும் அடுத்த தீபாவளிக்குள்ளே பெருசாக கல்லா கட்டுங்க. வாழ்த்துக்கள். அதே மாதிரி சார், இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கோயில் சொல்கிறாங்களே சார், எனக்கு தங்கம் சேர்க்கணும், ஏதாவது கோயில் இருக்கா, என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படணும், நானும் தங்கம் சேர்க்கணும்னு ஏதாச்சும் கோயில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறாங்க. கோயிலே வேண்டாம். ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா சூத்திரம் இருக்கு. இந்த கனகதாரா சூத்திரம் வந்து என் பேச்சு கேட்கிறதோட ஆதிசங்கர் சொன்னது. உங்களுக்கு இதில் ஆசை இருக்குது, கண்டிப்பாக அந்த சூத்திரத்தை யூடியூப்பில் தட்டினா வந்துடும். உங்களுக்கு பிடிச்ச நிறைய பாடகர்கள் பாடியிருக்காங்க. நாளைக்கு அதாவது யார் வேணுமா பாடலாம் உங்களுக்கு. அதில் சமஸ்கிருதத்தில் பாடிய பாட்டில் அது வந்து ஒரிஜினல் தான். அது உங்களுக்கு பாஷை புரியுதோ புரியலையோ, என்னை பொறுத்த வரைக்கும் எது ஒரிஜினலோ அதை போட்டு விட்டுருக்கு, அது பாட்டு ஓடட்டும். கண்டிப்பாக இந்த கனகதாரா சூத்திரம் ஓட 48 நாளிலிருந்து உங்களுக்கு உங்களுடைய இது வந்து
ரீஜுனேட் ஆகும், ஆக்டிவேட் ஆகும். கண்டிப்பாக படிப்படியாக உங்களால் நகைகளை வாங்கக்கூடிய அளவுக்கு வசதிகள் பெறும். எளிமையான விஷயம், பெரிய எந்த பரிகாரம் கோயிலுக்கும் பண்ண வேணும். ம். அதே போல் விடிகாலம்புற பிரம்ம முகூர்த்தத்தில் 3லேருந்து 4 மணிக்குள்ளாக வீட்டில், உங்கள் வீட்டிலே பூஜை ரூம்லேயோ, ஒன்று சவுத் வெஸ்ட்னா இல்லைன்னா உங்கள் பெட்ரூமில் கூட குபேர மூலையில் ஒரு டேபிளில் சுத்தமான பசுனை, அக்மார்க்கு பசுனை, நாவி நெய்யெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், ஒரிஜினல் பசுனையில் பன்னீரில் பஞ்சுத்திரி என்ன பண்ணோம், நல்ல பஞ்சுத்திரி வாங்கி பன்னீரில் ஊற வச்சு காய வச்சோம். அந்த திரி எப்படி போடணும்னா, ஒரு திரியே இல்லை, 2 திரி இல்லை, 3 திரியை ஒன்றா ஆக்கணும். லாபம் நஷ்டம் லாபமாக்க 2 திரி கிடையாது, 3 திரி 3 திரி போட்டு நல்லா சுருட்டி சின்னதாக உருட்டி நல்லா அகல் பெருசாக வச்சு தீபம் ஏற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணிங்கன்னா, ஆனால் 3லேருந்து 4:30 மணிக்குள்ளே தான் நான் அலோவ் பண்ணுறேன். நீங்கள் குளிக்கணும் எல்லாம் கிடையாது, கை கால் முகம் கழுவிட்டு தீபம் ஏற்றிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் ஒரு மண்டல கணக்கு இருக்குது. நீங்கள் ஏற்ற முடியாது, வெளியூருக்கு போயிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யார் வேணுமே, அம்மா ஏற்றட்டும், பொண்டாட்டி ஏற்றட்டும், புள்ளை ஏற்றட்டும், பொண்ணு ஏற்றட்டும், தாத்தா ஏற்றுறோம், பாட்டி ஏற்றட்டும், உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி ஏற்றட்டும், பெரிய பலம் கிடைக்கும். நீங்கள் ஊர்லேருந்து வந்தோன்னே திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள். அது ஏற்றிக்கினே வாங்க. பசு நெய்க்கு மகாலட்சுமி கடாட்சத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பலன் உண்டு. நீங்கள் சொன்ன மாதிரி பலரும் தங்கம் வாங்க முடியலைனாலும் வெள்ளி வாங்கி சேர்க்க சொல்லியிருக்கீங்க. அப்படி இல்லை, தங்கமே வாங்கலாம். கனகதாரா சூத்திரம் கேளுங்க, தங்க காசு தான் வரும். அது ஆதிசங்கரருடைய சத்தியம் அது. அதனால் தயவுசெய்து கேளுங்க, நம்ம முன்னோர்கள்லாம் கொடுத்துருக்குது. அதே போல் அபிராமி அந்தாதியில் பாடல் இருக்குது, 100 பையன் சொல்லுவாங்க. நூல் பையன் சொல்கிறது, 100 பையன் சொல்கிறது கடைசி பாடல். ஆத்தாலேங்கிற அபிராமி வள்ளியே, அண்டமெல்லாம் பூத்தாலே, மாதுளம் பூ நடுத்தாலே, பூடங்கு காத்தாலே, அங்கு சம பாசம் குசும்பு கர்ப்பம் அங்கே சேர்த்தாலே, முக்கணிய தொழுவோருக்கு ஒரு தீங்கில்லேன்னு இந்த வரக்கூடிய பாடல் சொல்லிக்கின்றே இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம், உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், டிப்ரெஷன், குடும்ப பிரச்சனை, மன அழுத்தம், வாகனம், தொழில், அரசு காரியங்கள் ஜெயம், கடன் அமைப்பு நிவர்த்தி, தேகாரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைகள் அத்தனைக்கும் சர்வரோக நிவாரணி சொல்கிறான்ல, அது போல். ஏன்னா ஏற்கனவே 100 பாட்டு அதில் கொடுத்துருக்காங்க. ஒரு பாடலும் ஒன்றுக்குன்னு அபிராமி பற்று கொடுத்தது, செல்வி கொடுக்கல. அபிராமியே வந்து காட்சி அளித்தது இருக்குது, சரித்திரம் உண்டு. அபிராமி வந்து அந்த பாடலுக்கு வந்து மன்னனுடத்திலிருந்து அபிராமி பற்றரை காப்பாற்றியதே அபிராமி தான். திருக்கடை ஊரில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் தான் சாட்சி அதுக்கு. ஸோ அதில் இருக்கிறது நீங்கள் ஒரு பாட்டு. கடன் வேணான்னா 54, பகைவர்கள் பிரச்சனைனா 43, பூர்வ புண்ணியஸ்தான தோஷம் நீங்கணுன்னா 40, குடும்பத்தில் பிரச்சனைனா 90, அரசு காரியங்கள் ஜெய வேணும்னா 91. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ தேகாரோக்கியத்தில் பிரச்சனைனா 24, மனநோய் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, ஆங்ஸைட்டி தொந்தரவு இருக்குது, உன்னை பார்த்தா எனக்கு கத்த தோணுது, உன்னை பார்த்தா கடிக்க தோணுது, 27வது பாட்டு இருக்குது. எப்படி கண்டுபிடிச்சி வச்சிருக்கான் பாரு. எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் எங்க இருக்குது இந்த உலகத்துல. படிப்பு வேணுமா, அதுக்கு இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லா விதமான அமைப்புக்கும். கணவன் மனைவி சண்டை தான் இன்னைக்கு இல்லாத காலமே இல்லை. 90வது பாட்டுன்றான். வலிமை மிக்க விதி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரில, எப்ப பார்த்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை. என் ஜாதகமே எந்த ஜோசியர்கிட்ட போனாலும் அப்படின்றாங்க, ஜோசியரை நம்பாத. உனக்கு ஜாதகத்தில் ஜோசியர் தப்புன்னா கூட நீ அபிராமி அந்த அதில் 75வது பாட்டை படி, அந்த கிரகம் உனக்கு மாறி வேலை செய்யும். படிக்கணும் ஐயா. எத்தனை நாட்கள் சார் எடுத்துக்கிறது? இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 4 வரி. எத்தனை நாட்கள் டியூரேஷன்? 48 நாள் மினிமம். ஓகே. அதுலேருந்து படிப்படியாக வந்துடும். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஒரு மண்டலத்துக்கு எப்பவுமே மதிப்பு உண்டு. அது மருந்தாக இருந்தாலும், பாடலாக இருந்தாலும், மந்திரமாக இருந்தாலும். அதனால தான் ஒரு மண்டலம் என்றது 48 நாள் அவ்வளோ விசேஷமாக கொடுத்தார்கள். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு வந்தாவே அற்புதமான அமைப்பு இருக்கும். ஜாதகத்தில் காலசர்ப்ப தோஷம், சகட யோகம், கேமதுர்மம் எல்லாமே இருக்கட்டும். இது படிங்க, கோளார் பதிகத்தை திருஞான சம்பந்தர் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறார்.
வெயிறு தோளில் பங்கன் விடுமண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசுடன் படிங்க. படித்தாதான் அதெல்லாம் தோஷத்துலேருந்து நிவர்த்தி பண்ணணும். 2 நாள் படிச்சுட்டு செல்வி ஒளிகன்னு என்ன திட்டினா என்ன பிரயோஜனம்? படிக்கணும். படித்து பாருங்கள். பாட்டு கேளுங்க. இப்போ தான் யூடியூப்பில் வந்துச்சு, மொபைலில் வந்துச்சு ஐயா. கேட்டுக்கினே இருங்க. இப்போ நான் உங்களோட பேசுறது கூட அந்த பாட்டு ஓடின்னு இருக்குல்ல, எனக்கு பிடிச்ச பாடல் ஓடிக்கினே இருக்கும். அது பாட்டு ஓடட்டும். அந்த வைப்ரேஷன் உங்களை காப்பாற்றும். அந்த வைப்ரேஷன் உங்களை நிற்க வைக்கும். அதனால் நீங்கள் அசைவம் சாப்பிட்றேன், அசைவம் சாப்பிட்டா பாட்டு கேட்கக்கூடாது. உன் உடம்புல இருக்கிற ரத்தத்தை மாற்ற முடியாது. நீ விரதம் இருந்தால் ஒன்றும் மாற்ற முடியாது. நீ அசைவ பிரிய. தெய்வத்துக்கு எல்லாமே தெரியும். இந்த உலகம் படைக்கப்பட்டது மனிதனுக்கு, ஆனால் மனிதன் படைக்கப்பட்டது தெய்வத்திற்கு. இவ்வளோ தான் தத்துவமே. அதில் அசைவம் சைவம், அசைவத்தில் இருக்கவங்க தான் புத்திசாலிகள், சைவத்தில் அதெல்லாம் உங்கள் விருப்பம். மனிதனுடைய ஜீன் என்பது வேறு. அந்த ஜீனுக்கு உண்டான வேதம் உண்மையோ, அந்த ஜீனுக்கு உண்டான இயற்கையான குணம் உண்டு. ஸோ நாய் என்றால் குலைக்கும், புரியுதா? ஸோ அதுபோல் ஒவ்வொருத்தர் மனிதனங்களுக்கு உண்டு. உனக்கு எதை பிடிக்குதோ சாப்பிடு, மற்றவன் தட்டில் இருக்கிறத பிடுங்காமல் இருந்தால் போதும். வாழ்த்துக்கள். நன்றி சார். உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் நன்றி சார்.